கோல்டு ட்ரேடிங் இனிமேல் சாட்டர்டே சண்டே எல்லா நாளுமே, அதாவது வாரத்தில் 7 நாளுமே, மாதத்தில் எல்லா நாளுமே, இனிமேல் வருஷம் பூரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட 24/7 நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது, ரியலான அப்டேட் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை முழுசாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வேறு அப்டேட்ஸ் மொத்தமாக 2 அப்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லலாம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லணும்னா சிஎம்இ குரூப். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து யாருன்னா வந்து காமெக்ஸோட கோல்டு ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்களோட 1 ounce கோல்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து 24/7 ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆகுதுன்னா இன்னையிலேருந்து, அதாவது ஜூலை 24th ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாவது என்னென்னா வந்து சில ரீட்டைல் புரோக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வாண்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு புரோக்கர் அவங்களோட ஓன் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது XAU USD 24/7 அப்படின்னு பேர் வச்சு இதை வந்து ஜூலை 4 லைவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து வீக்கெண்ட்லேயும் ட்ரேட் பண்ணுற மாதிரி பர்மிஷன் தர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து செக்மெண்ட் 1 நம்ம பார்க்குறது. செக்மெண்ட் 2 சிஎம்இ அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிஎம்இ வந்து இந்த மூவ் ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இது அஃபிஷியலாக ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னலாக கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ட்ரேட் ஆகும். தினமும் ஒரு ஷார்ட் மெயின்டெனன்ஸ் பிரேக் வேறு இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1 hour பக்கமாக வச்சுருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதாவது 24 மணி நேரமும் ரன் ஆக போகுது, 7 நாளும் ரன் ஆக போகுது, ஆக்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா வந்து குளோபல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ். இப்போ வந்து வீக்கெண்டில் எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாறுமாறாக வந்துகிட்டு இருக்கு. தக்காளி சோறுமாறு கொடுத்துட்ருக்கான் யார்? நம்ம ட்ரம்ப் பையன். ஓகேங்களா? ஸோ அந்த புத்திக்கட்ட பண்ணாட பையனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் அவன் ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வாழ்க்கையிலெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்ருக்காரு. தலைவர் வந்து இந்த பீரியட் முடிஞ்சோடனே வந்து ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தனி சீரீஸ் ஒன்று கனெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கண்டென்ட் கிடைக்காதப்போ அதை பற்றி தான் பேசணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது ட்ரேடர்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நியூஸ் டைமில் சாட்டர்டே சண்டே நியூஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையாது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து அடுத்து வந்து செக்மெண்ட் 3 இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. புரோக்கர் சைடாக பிரிச்சுக்கலாம். நம்ம செக்மெண்ட் 1 வந்து ஒன்று சொல்லியிருந்தோம், சிஎம்இ அண்ட் தென் புரோக்கர். இப்போ நம்ம செக்மெண்ட் 3 பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் சைடு. ஓகேங்களா? அதாவது புரோக்கர் சைடு வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் மாதிரி இதை லான்ச் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா வந்து இப்போ ரீட்டைல் ட்ரேடர்லாம் வந்து பார்த்தா வாண்டேஜ் போன்ற புரோக்கர் வந்து சின்ன கான்ட்ராக்ட் சைஸில், அதாவது 1 ounce ட்ரெடிஷ்னலாக 100 ounce இருக்கும். ஓகேங்களா? 1 ounce ட்ரெடிஷ்னலாக வந்து 100 ounce இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு செப்பரேட் வீக்கெண்ட் ட்ரேடிங் ப்ராடக்டாக இதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது உங்களுக்கு XAUSD நார்மல் ட்ரேடிங் இல்லை, அக்கௌண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது செப்பரேட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு தனியாக செப்பரேட் ஃபீஸ் இருக்கும், இதுக்கு செப்பரேட்டாக மார்ஜின் இருக்கும், எல்லாமே ஸ்ப்ரெட்டு கிரிப்ட்டு எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ இதனால் இதில் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களோட ப்ரோக்கரில் இது இப்படி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ட்ரேடிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரூல்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கம் போல் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸ்க்ரால் பண்ணால் கீழே வந்து அக்ரி காட்டுது, கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? போனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த விஷயம், அதாவது இப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 24/7 உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உங்கள் புரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக இந்த 24/7 ஆக்சஸ் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டாக XAUSD ட்ரேடிங் பண்ணும் பழைய ஷெடியூலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து இன்னும் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் பழைய ஷெடியூல்லே தான் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நார்மல் கோல்டு ட்ரேட் பண்ணுறப்ப இருந்தால் 24/5. ஓகேங்களா? அது வந்து இருக்குது. வீக்கெண்டோட கேப் அந்த 2 நாள் லீவு, சண்டே ஈவினிங் அது எல்லாமே இருக்குது. ஃப்ரைடே அந்த மார்னிங் சாட்டர்டே நைட் மிட் வரைக்கும் தான், ஃப்ரைடே மிட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது வந்து இருக்குது, இப்போவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் செய்யலாம். அதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா?
உங்கள் ப்ரோக்கர் டெர்மினலில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ 24/7 இருக்கான்ட்டு ப்ரோக்கரில் சப்போர்ட் கேளுங்க, எனேபிள் பண்ண முடியுமானோ இன்கேஸ் நீங்கள் அதை பண்ணணும்னா ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து அது இருக்குது, நான் வந்து வீக்கெண்ட்லேயும் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றேன், நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், எனக்கு கோல்டு மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ண ஆசையாக இருக்குது, இப்போ ஏஷியன் செஷன் லண்டன் செஷன்லாம் வந்து ட்ரேட் பண்ண ஆசையாக இருக்குது, அந்த டைம்லாம் வந்து ஒர்க் போயிடுவேன், ஷிஃப்ட்டு மாறிடும், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே தான் லீவ் கிடைக்கும், அந்த டைமில் பண்ணால் கூட போதும், இல்லை வீக்கெண்டில் ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரியை போட்டு போயிட்டே இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கரை கன்ஃபார்ம் வந்து கேளுங்க ஓகேங்களா. கஸ்டமர் சப்போர்ட்டை ரீச் பண்ணுங்கள். ஃபீஸ் எவ்வளவு ஃபஸ்ட்டு ஓகேங்களா, அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, ஒரு லாட் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஃபீஸு, ஸ்ப்ரெட்டு எவ்வளோ, மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும், வீக்கெண்டில் ட்ரேடிங் பண்ணுறதுனால டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்குமா ஓகேங்களா. அது நார்மல் உங்களோட அதே இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த 24/7 ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கோல்டு அக்கௌண்ட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் ரிஸ்க்கான பாயிண்ட் என்னென்னா வாரத்தில் 7 நாளுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது ஒரு காஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வீக்கெண்டில் வந்து லிக்விடிட்டி குறைவாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பெருசாக வால்யூம் இருக்காது ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லிப்பேஜ் அதிகமாகும், ரிஸ்க் அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ வீக்கெண்டில் ட்ரேடிங் ஹேபிட்டாக வச்சுருக்கிறவங்க வீக்கெண்டில் இதே பொசிஷனை சைஸ் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இதே பொசிஷன் சைஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு $1 lakh அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு 1 lakh யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதே சைஸை அங்கே யூஸ் பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட்டு பெருசாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பொசிஷன் சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து கோல்டு 24/7 ட்ரேடிங்கோட அப்டேட்டோட ஃபுல் பிக்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கேம் சேஞ்சராக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் அப்டேட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி டிங்குன்னு மணி அடிச்சு விட்ருங்க ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா. முக்கியமான விஷயம் இப்போவும் சொல்கிறேன், கோல்டில் ட்ரேட் பண்ணுறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த வீக்கெண்டும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடியுமானா மேபி முடியலாம் ஓகேங்களா. பட் நடுவில் ஒரு கேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு ரீசெட் பண்ணும். நீங்கள் ஒரு சைக்கிள்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க 24 அது எல்லா நாளுமே ட்ரேடுனா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிக்டிவ்னஸை கொண்டு வந்துடும். சும்மாவே ட்ரேடிங் ஒரு அடிக்டிவ்னஸ் தான். ஏன்னா மணி காசு எவனை விட்டுச்சு, ஆசை யாரை விட்டுச்சுங்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து கோல்டோட ஃபுல் பிக்சர் நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கேன். எடிட்டிங்கில் உங்களுக்கு வெறும் வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும், மற்றபடி என் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எடிட்டிங் வராது, உள்ள அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவும் தெரியாது. ஏஐ வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணுறதுக்கு எதுவும் பிளானும் பண்ணல, ஃப்யூச்சரில் வேணால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ்னால் நான் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணி நம்ம பப்ளிக் சேனல்லையும் போட்டுருவேன் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீடியம் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.